அபுதாபி போர்ட் துறைமுகம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸில் ஒரு எண்ணெய் டேங்கரை ஈரான் கொளுத்தி விட்டுருக்காங்க. சரியான சம்பவம் டெல் அவீவ் அப்படிங்கிற அந்த நகரத்திலையும் நடந்திருக்கு. இது எல்லாத்தையும் கடந்து ஈரானுடைய F4 பேட்டம்ஸ் அப்படிங்கிற ஒரு போர் விமானம் வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அது செய்யக்கூடிய சாகசங்களையும் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததாக கடைசியாக ஓமனுடைய கடற்கரையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. UAE ஈரானுக்கு மிரட்டல் விடுத்திருக்காங்க. புட்டினும் வடகொரியாவும் அமெரிக்காவுக்கு மிரட்டல் விடுத்திருக்காங்க. ஈரானுடைய அயத்துல்லா கமினி அவர்களுடைய கடைசி ஊர்வலம் நடந்துக்கிட்டு இருக்கு. CIA கொடுத்திருக்கக்கூடிய தகவல் ஒட்டுமொத்த உலகத்திற்குமே அதிர்ச்சியான செய்தி. கமினி அவர்களை நாங்கள் கொல்லலங்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற யாரையா செஞ்சா அப்படின்னு கேட்டால் அதற்கான தகவலும் உள்ளுக்குள்ள இருக்கு. டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமாக கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பலாவ் அந்த கொடியோட ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸினுடைய பகுதியில் இப்போது கன்னிவெடிலாம் வச்சுருப்பாங்க. ஈரான் கடலுக்கு அடியிலேயே நகரக்கூடிய கன்னிவெடிகள் அதிலிருந்துலாம் எஸ்கேப் ஆகிட்டா கூட ஈரானுடைய ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் பாதுகாக்கப்பட்ட பகுதிக்குள்ளே நுழையும் போது இந்த பலாவ் கொடியோடு வந்த அந்த எண்ணெய் டேங்கர் லாரி IRGCயினுடைய தாக்குதலுக்கு உள்ளாகுது. இதனால் அந்த கப்பல் எரியக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். ஈரானுடைய IRGC இப்போ ஒரு முக்கியமான ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக எங்களுடைய தாக்குதல் USS ஆப்ரஹாம் கப்பல் மீது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. IRGCக்கு புதிதாக ஒரு தலைவர் ஒருத்தரை நியமனம் பண்ணியிருக்காங்க. அவர் அதிரடியாக சில வேலைகளை செய்கிறதுக்கு திட்டமிட்டிருக்காரு. லாரிஜானி உள்ளிட்ட நபர்கள் எல்லாமே சில முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை அவருக்கு அறிவுரையாகவும் கொடுத்துருக்காங்கங்கிற தகவல் வெளியாயிருக்கு. எது எப்படியோ ஈரானுக்கு புதிதாக இடைக்கால தலைவர் ஒருத்தரையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அயத்துல்லா அலிரேசா அராபி அப்படிங்கிறது தான் அவருடைய பெயர். இந்த பெயருக்கு சொந்தக்காரர் ஒரு மதகுரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏகப்பட்ட முல்லாக்கள் அங்கே இருக்காங்க. இருந்தாலும் மதகுருவாக அவருடைய வாரிசுகள் தான் அடுத்தடுத்து சார்ஜ் எடுத்துக்கிறாங்க. மதகுருவாக நிறையா பேர் இருப்பாங்க. அதில் உச்ச தலைவர் அப்படிங்கிற அந்த போஸ்டிங் கமினி அவர்களுடைய குடும்பத்துக்கே சொந்தமானது. ஸோ எப்படி இருந்தாலும் முஸ்தபா அவர்களை தான் நிரந்தர உச்ச தலைவராக நியமிக்க போகிறாங்க. பட் இடைக்காலத்தில் ஒரு 3 பேர் சேர்ந்து ஒரு முக்கியமான முடிவுகளை எடுப்பாங்க. அது அந்த நாட்டினுடைய தலைமை நீதிபதி. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த 3 பேர் கவுன்சிலில் நாட்டினுடைய பிரசிடெண்ட்டு, அதற்கு பிறகு அந்த ஜென்ரல் கவுன்சில் மீட்டிங்கில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்கள் ஒருத்தர். மொத்தமாக இந்த 3 பேரை வழி நடத்துறதுக்கு அதில் ஒருத்தர் தான் இந்த அராபி அப்படிங்கிற நபரை இடைக்கால தலைவராக நியமனம் பண்ணியிருக்காங்க. துபாயில் சார்ஜா அப்படிங்கிற ஏரியா, அங்கே அல்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி, அதாவது UAEயில் மிகப்பெரிய ஒரு இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய ஃபயர் நடந்திருக்கு அப்படிங்கிற தகவல். CIAவினுடைய அலுவலகம் இருக்கக்கூடிய பகுதியில் தான் அந்த அட்டாக்கை நடத்தியிருக்காங்கங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இது அமெரிக்காவுக்கான அசிங்கமாக பார்க்கப்படுது. அபுதாபியில் ஜயத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட், அந்த போர்ட் பற்றி எரியக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிஞ்சுது. IRGCயினுடைய ஸ்டேட் டெலிவிஷன் சேனல் வெளியிட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா, எங்களை எரித்து விட்டார்கள் அப்படிங்கிறது தான். அப்போது சேனலை ஒளிபரப்புறதுக்கான வாய்ப்புங்கிறது இந்த இடத்துல கிடையாது. அதே நேரத்தில் பெய்டு செமிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா, அந்த இடத்துல அதாவது டெல் அவீவ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியா, இஸ்ரேலுக்கு பயங்கர சேதம்ங்கிறாங்க. ஒரு 20 பீப்புளுக்கு அங்கே காயம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல். டெத் ரிப்போர்ட் அப்படிங்கிறத இஸ்ரேல் எப்போவுமே வெளியிட மாட்டாங்க. அந்த வகையில் இஸ்ரேலையும் சேதம் ஏற்பட்டிருக்கு. பட் பலி எண்ணிக்கையை அவங்க சொல்ல மாட்டாங்க. ஈரான் புதிதாக F4 பேண்டம்ஸ் அப்படிங்கிற அந்த போர் விமானத்தை இறக்கியிருக்கு. இதன் மூலிமா அமெரிக்காவினுடைய பேட்ரியாட் மிசைல்ஸ் எல்லாத்தையுமே தவிடுபடியாக்க முடியும். ஈரானுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இப்போ ஸ்ட்ராங்காக்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லை, $10,000 மதிப்பில் இவங்க செஞ்சாங்கன்னா அமெரிக்காவினுடைய ஒரு பேட்ரியாட் அப்படிங்கிறது $4 மில்லியன் செஞ்சுருக்காங்க. ஆனால் இதில் ஸ்ட்ராங்கானது எது அப்படிங்கிறத 2 பேரும் மோதி பார்க்கும்போது தான் தெரியும். CIA கொடுத்துருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவலில் நாங்கள் கமினியவர்களை கொல்லலை, கமினி அவர்களை கொல்லணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம் அல்ல. நாங்கள் காம்பவுண்ட் வால் மீது தான் தாக்குதல் நடத்துறதுக்கு இஸ்ரேலுக்கு அனுமதி கொடுத்தோம். பட் இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவர் இருக்கக்கூடிய பகுதியிலே அட்டாக் பண்ணிட்டாங்க. ஸோ அட்டாக் பண்ணதுக்கான தகவலை கொடுத்தது அவர், இந்த இடத்துல இருக்காருங்கிற தகவல் கொடுத்தது நாங்கள்.
ஆயுதங்கள் கொடுத்தது நாங்கள், ஆனால் கொலை செய்கிறது வந்து நாங்கள் செய்யலை, அது இஸ்ரேல் தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி இப்போது அமெரிக்கா ஜகா வாங்கியிருக்காங்க. நீ தான் செஞ்ச அப்படிங்கிறத சொல்லிப்பார், அதான தைரியம் அப்படிங்கிறத நம்ம கேட்க வேண்டிய தேவை இருக்குது. எது எப்படியோ கமினி அவர்களை பற்றி லாரிஜானி அப்படிங்கிற ஈரானுடைய கமினி அவர்களுக்கு ரொம்ப முக்கியமான தளபதியில் ஒருத்தராக இருந்தவர், நம்பிக்கைக்குரியவர். அப்படிப்பட்டவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. கடைசி நிமிடம் வரைக்குமே கமினி அவர்கள் எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லாமல், அதாவது பதுங்கு குழிகள் எல்லாம் போய் ஒளியல் அவருடைய அரசு அலுவலகங்கள் தொடர்பான விஷயங்களை தான் அவர் பார்த்துக்கிட்டு இருந்தார். முக்கியமான தளபதிகளோடு உட்காந்துருந்தார். எந்த விதமான பாதுகாப்புமே அவருக்கு கொடுக்கப்படவே இல்லை. அவர் வாட்டுக்கு இயற்கையாக வந்து என்ன நடக்கணுமோ நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவருடைய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தார். ஸோ பாதுகாப்பு அப்படிங்கிறது கமினியவர்களுக்குன்னு ஸ்பெஷலாக எதுவுமே அரேஞ்ச் பண்ணவே இல்லை. ஸோ இஸ்ரேல் வந்து ஒரு அட்டாக் நடத்தி அவரை கொலை செஞ்சுருக்கிறதுங்கிறது பேடித்தனமான ஒரு செயல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருக்கார். ஸோ கடைசி வரைக்கும் 86 வயசு ஆகிடுச்சு, இனிமேல் நான் உயிரோடு இருந்தா என்ன இல்லாட்டி என்ன மக்களுக்காக சேவை செய்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு தியாக உள்ளம் படைத்த ஒரு நபரை தான் இஸ்ரேல் வந்து இன்னைக்கு கொலை செஞ்சிருக்கு அமெரிக்காவினுடைய துணையோட அப்படின்னு இப்போ நெட்டிசன்கள் நிறையா பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு புறம்னா கமினியவர்களுக்கு எதிராக பேசக்கூடிய கூட்டங்களும் இருக்கத்தான் செய்யுது. கமினி அவர்கள் வந்து அரக்கன் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்த காட்சிகளையும் நம்ம பார்க்க முடிஞ்சுது. அது மட்டும் கிடையாது, ஏகாதிபத்தியத்துக்கு எப்போவுமே தன்னைக்கிட்ட அடிமையாக இருக்கணும்னு தான் நினைப்பாங்களே தவிர அவங்கள எதிர்த்து பேசினாலோ அவங்களுடைய நடவடிக்கைக்கு எதிராக இருந்தாலோ நம்மளை அடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. நம்ம அடங்காமல் இருந்தோம் அப்படின்னா நம்மளை அழிச்சிடுவாங்க. கமினியவர்களுடைய கடைசி நிமிடங்கள் அதற்கான சாட்சி. ஓமன் கடற்கரையில் ஒரு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. அதில் 20 இந்தியர்கள் ஒரு 5 ஈரானியர்கள் இருந்திருக்காங்க. யார் அட்டாக் பண்ணாங்க அப்படிங்கிற தகவல் இன்ன வரைக்கும் வெளியாகலை. பட் டேங்கர் வந்து பற்றி எரியுது. அதே நேரத்தில் அந்த இடத்துல இருந்து நம்ம இந்தியன்ஸ் வந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க, ஈரானியன்ஸும் எஸ்கேப் ஆகிட்டாங்க. பட் இந்த அட்டாக்குக்கு பொறுப்பு யாருமே ஏற்கலை. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஓமன் கடற்கரை வரைக்கும் இந்த போருடைய எல்லைங்கிறது நீண்டு போயிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, புட்டின் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்கார். யாருக்கு? அமெரிக்காவுக்கு. அதாவது நீங்கள் எல்லாம் இழிவான ஒரு செயலை செஞ்சுருக்கீங்க, மனித நேயத்துக்கு எதிரான ஒரு செயல், உலகத்தினுடைய சர்வதேச அரசியல் சட்டம் இருக்குல்ல அதை மீறக்கூடிய செயலை நீங்கள் செஞ்சுருக்கீங்க. நீங்கள் செஞ்சுருக்கக்கூடிய செயல் வந்து மனிதத்தன்மையே அல்லாதது அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காரு. ரொம்ப இழிவான ஒரு செயலை செஞ்சுட்டு எப்படி தான் வந்து சத்தம் போட்டு பேசுகிறீங்களோ தெரியல அப்படிங்கிற அளவுக்கு வார்த்தைகளை பதிவு செஞ்சுருக்காரு. இதற்கு பேரலாக வடகொரியாவினுடைய அதிபர் கிம் அவர்களும் அமெரிக்காவுக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. கமினியவர்களுக்கு ஆதரவான வார்த்தைகளை பதிவு செஞ்சுருக்காரு. கமினியவர்களுடைய மறைவுக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க உலக தலைவர்கள் எல்லாருமே. என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7290799991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்து தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad signature@gmail.com.